ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வன்முறை வெடிச்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு பீடி சும்மா இறங்கி செய்யுன்னு செய்யுது. ஸோ துண்டு பீடி 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோமால இருந்தது. ஆனால் இந்த வாரம் நானும் வந்து அடித்து நொறுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா துண்டு பீடி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரொமோ 1 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஏற்கனவே காஜி பிக் பாஸாக ஆகிட்டு இருக்கிற இந்த பிக் பாஸுக்கு சனிக்கிழமை ஆனால் விளக்கு பிடிக்க விஜய் சேதுபதியிலேருந்து ஒரு மாமா வந்து வராரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து கண்டென்ட் பண்ணுறான்னா எஃப்ஜே ஆதிரை, பார்வதி கம்ருதீன், துஷார் அரோரா அப்படின்ற மாதிரி கப்புளாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க லவ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை கடிக்கவா இதை கடிக்கவா, இதுக்கு சாப்பிட்ணும் அதுக்கு சாப்பிட்ணும், கீழே எப்படி தெரியுது, ஸ்விம்மிங் பூல் எப்படி பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா இப்படின்ற மாதிரி கேடு கட்டதான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி எங்கடா அடுத்த லெவலுக்கு போகாது போல். ஒன்லி இந்த லவ் கண்டென்ட்டு, லஸ்ட் கண்டென்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வதின்னு பேசுகிறது, அவள் வந்து ஒரு டீ இல்லைன்னு சொல்லி மதுரைக்கார கிளி, ஒரே ஸ்பெசிஃபிக் கண்டென்ட், திவாகரோட ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் இந்த சீசன் போயிடும்னு நினச்சேன். வந்தாடா தீர அப்படின்ற மாதிரி நீ லவ் கண்டென்ட் தான் கொடுப்ப, ஃபைட்லாம் பண்ணுவியா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டு ப்ரமோ வந்து வந்திருக்கு. அது என்ன ப்ரமோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, கலையரசனுடைய திங்கு ஆட்டம், நேற்று ஒரு ஆட்டம் ஆடின பாருங்க அப்படி வச்சுட்டு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேபிளை தூக்கி போட்டு ஒரு மிதிக்கிறான் பாரு, ஆத்தாடி ஆத்தா மகமாய் திரிசூலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக ஓவர் பில்டப்லாம் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது, நானும் கொடுக்கல. ஒரு நிமிஷம் இருங்க சரியா. இப்போ நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்கால, ஆதிரை அவங்க வந்து அப்படியே பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க நம்ம பாரதிக்கிட்ட. பாரதி வந்து பாரதி என்ன இது உடஞ்சிருக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி யுவர் செலக்டட் யுவர் அன்செலக்டட் அப்படின்ற மாதிரி ரிஜெக்டட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே ஆதிரைக்கு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் என்ன காரணம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னோடனே திவாகர் டென்ஷன் ஆகிறாரு. அவளே நீ ஏன்ட்டே கேட்குறியான்னு சொல்லிட்டு ஸ்மெல் இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில தகவல்களை சொல்லுகிறார். அது சொன்னவொடனே இன்னும் இரிட்டேட் ஆகுது. அது எப்படி ஒரு பாட்டிலில் ஸ்மெல் இருக்கும் ஒரு பாட்டிலில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இதெல்லாம் எனக்கு தப்பாக இருக்குது, நீங்களாம் அதை ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம், நான் எல்லா பாட்டிலையும் நான் கீழே போடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து டம்பு டிம்புன்னு அடிக்குது. என்னது பாட்டில் தான் தூக்கி, அது உடனே காண்டாயிட்டாங்க எல்லாம். எப்பட்றா அப்படின்ற மாதிரி வந்து காண்டாகும் பொழுது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் உதயமாகுது, ஒரு கருப்பு சரித்திரம் வெளியே வந்து அடிக்குது, ஒரு துண்டு வீடி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பற்ற வைக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட்டு உள்ளே இறங்கி அநியாயம் அக்கிரமம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, நாக்கில் சூடமேத்துபவன் நான் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறேன். எதுக்குடா உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கிட்ட எல்லாம் பதறாங்க, இங்கிட்ட எல்லாம் செதறாங்க. கனி வேற அங்கிட்ட வந்துட்டு ஏய் ஒழுங்கா நீங்கள் பண்ணலைனா வன்முறை வெடிக்கும் அப்படின்றா. ஏடா எது தீவிரவாத வீடாடா, ஒழுங்காக பண்ணலாம் வன்முறை வெடிக்கும்ன்றீங்க, தூக்கிலாம் போடுறீங்க. ப்ராப்பர்ட்டி டேமேஜ், ரூல்ஸ் பிரேக், கலையரசன் இதில் இருந்து காசை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோ. மற்றபடி வேறு ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் த கேம் இப்போ ஓப்பன் அப் ஆகுது. கலையரசன் இப்படிலாம் ஆடுவானா, இப்படிலாம் அந்த துண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டன்னு துடிக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொமோக்கான ஹைலைட்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கே ஒரு மொக்கையான டாஸ்க், கரெக்டாக இல்லையா? யாராலும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த டாஸ்கில் மெயினான கீ பிளேயர்ஸ் வந்து இந்த 2 அதிகாரிகளும் சூப்பர் டீலக்ஸ் ஓனர்ஸும் தான். இவங்க 2 பேர் நினச்சா பிக் பாஸ் வீட்டில் எவனேனா ஆட்டி படைக்கலாம். அதுவும் பார்வதி கூட நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஒரு டீலை போட்டிங்கன்னு வைங்களேன், சிம்பிளாக அழகாக எவனை தூக்க முடியுமோ அவனை அசால்ட்டாக கட்டம் கட்டி தூக்கலாம், எவனை தூக்கி கொண்டு போக முடியுமோ அவனை அசால்ட்டாக கட்டம் கட்டி தூக்கி போட்டு கொண்டு போகலாம். இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்காச்சும் இந்த டாஸ்க் ஆரம்பித்த பிறகு மேபி சில சம்பவங்கள் நடக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஆக மொத்தம் துண்டு வீடி வேறு லெவல் பீடி அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேங்க, பட் ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு இன்னும் தோணலை. துண்டு வீடு இவ்வளோ நாள் ஏன் சைலண்ட்டாக இருந்தான் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன் சைலண்ட்டாக இருந்தார்?
ஒரு நிமிஷங்க. ஏன் வந்து சைலண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. பிகாஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். சபரி வந்து எவ்வளோ தூரம் வந்து மூஞ்சில் காரி துப்புனா கூட அந்த விஷயத்தை, அந்த நிகழ்வுகளை சபரியிடம் கூட சொல்லாமல் பக்கத்தில் ஊர்க்கிழவி மாதிரி நின்று பேசி கொண்டிருக்கும் கலையரசனா இதை பண்ணா? கலையரசனா இதை பண்ணா? இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா 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 தெரியுமா? இவன் 2 வருஷம் முன்னாடி எவ்வளோ பெரிய முடி வச்சுதான் தெரியுமா? தெரியுமா தெரியுமா தெரியுமா? இவன் 2 வருஷம் முன்னாடி எப்படிப்பட்ட பீடின்னு தெரியுமா? தெரியுமா 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 அப்படின்ற மாதிரி டபால்னு திரும்பினா ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறானே, பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோணுனாலும், இன்னொரு பக்கம் வந்து அதை என்ன பண்ணியிருக்க போகிறான், என்னடா அது இதான் இந்த கருமத்தையை நைட்டு ஃபுல்லாக ஓட்டினேன் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு கூட ஒரு காமெடி ஆகலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஆனால் நீங்கள் கவனிச்சிங்களா, எந்த நேரத்துலையும் விஜய் டெலிவிஷன் ப்ரொமோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ரீசெண்டாக அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணணும், இந்த ஷோவை பேன் பண்ணணும், இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா தகுதியற்ற கண்டஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்க, இந்த ஷோ ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியல் இல்லை, இந்த ஷோ தடை பண்ண வேண்டும், இந்த ஷோவில் இருக்கும் அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள். வெளியே வந்து ஜேர்னலிஸ்ட் அவ்வளோ தூரம் உட்காந்து கூப்பிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி இந்த ஷோவை நிப்பாட்டணும், இது தேவையற்ற ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை சும்மா கண்டென்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரோமோ 1க்கு போகலாம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் பார்த்துட்டு நம்ம திவாகரும் பாரதி பற்ற அலப்புற. ஐயோ, ஏய் என்ன நீங்கள் ஆரஞ்சு பாட்டில் வந்து பெர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்கிறீங்க? யாருக்கு எல்லாமே ஒன்றா தானே கொடுக்குறோம், அதை விட என்ன குறைச்சல்னோடனே இது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எதை செலக்ட் பண்ணணும், எதை ரிஜெக்ட் பண்ணுங்கிறது எங்களுடைய வேலை. பாரதி கேட்குறது கரெக்டு தான், ஆனால் சில விஷயங்கள் குரூப்பிசம் மாதிரி நடக்குது, அதை தான் வந்து ஆதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஓகே, எனக்கு இந்த பாடல் கம்பேரிசன் பண்ணால் கம்பேர் பண்ணி காட்டுங்க அப்படின்றான். அதெல்லாம் சொல்ல வேணாம், ஸ்மெல் இல்லை அவ்வளோ தூக்கி போடு, எல்லாமே ஒரே ஜூஸ் தான்டா, பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக கேட்டா ஆதிரி லாக் ஆகிட்டாங்க, திவாகர் லாக் ஆகிட்டாங்க, தூக்கி கீழே ஊற்றிட்டாங்க. ஏய் தூக்கி போடுறா, போடாதரா, பாட்டில் தூக்கி எரியாதரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தூக்கி தங்குன்னு எரியிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாரதி டென்ஷன் ஆகி மதுரைக்கார கிளியிலும் கிளிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தா, அங்கே ஒருத்தன் கம்முன்னு சேரை மிதிக்கிறான், எல்லாம் சாக்கு தூக்கி அப்படியே தள்ளி விடுறான். கலைகளே என்னடா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் மூதேவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்றான். ஆத்தாடி ஆத்தா, பெரிய பைத்தியம்லாம் இருக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். இதை லைவில் பார்த்துட்டு இன்னும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே.